அனைவருக்கும் வணக்கம். 6 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியானது காலியாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டிலிருந்து 6 மாநிலங்களவை உறுப்பினர்கள் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு மாநிலங்கள் அவைக்கு அனுப்ப வேண்டிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது தமிழகத்தில் தற்பொழுது இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை வைத்து பார்க்கும் பொழுது திமுக கூட்டணி உறுதியாக 4 மாநிலங்களவை உறுப்பினரை பெற்றுவிடும் என்பது நிதர்சனமான உண்மை. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மீதி இருக்கக்கூடிய அந்த இரண்டு மாநிலங்களவை உறுப்பினரை யார் பெற போறாங்க? எடப்பாடி பழனிசாமி தரப்பு இதுவரை வேட்பாளர்களையே அறிவிக்கவில்லையே என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த வேளையில் எடப்பாடி பழனிசாமி அவருடைய அணியை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி அவர்கள் இந்த மாநிலங்களவை உறுப்பினர் வேட்பாளர்களுடைய பெயரை அறிவித்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய அந்த வழக்குகளை கையாளக்கூடிய வழக்கறிஞர் இன்பதுரை அவர்களும் மற்றொரு நபர் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய அவை தலைவராக இருக்கக்கூடிய தனபால் அவர்களையும் 2 வேட்பாளர்களாக KP முனுசாமி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி தரப்பு வேட்பாளர்களாக அறிவித்திருக்கிறார். இப்போ என்ன சிக்கல் அப்படின்னா, இப்போ எடப்பாடி பழனிசாமி அவருடைய அணி இந்த 2 வேட்பாளரை அறிவிச்சிட்டாங்க. திமுக கூட்டணி 4 வேட்பாளர்களை ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க. இப்போ இந்த 6 பேருமே வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தற்பொழுது உருவாகி இருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னா, மொத்தமே 6 இடம் தான் காலியாக இருக்கிறது. அந்த 6 இடத்திற்கு தான் தேர்தலானது தற்பொழுது நடைபெற இருக்கிறது. இந்த மாநிலங்களவை உறுப்பினர் சம்பந்தமாக தேர்தலே நடந்தாலும் கூட திமுக கூட்டணி உறுதியாக 4 மாநிலங்களவை உறுப்பினரையும் பெற்றுவிடும். மீதி இருக்கக்கூடிய அந்த 2 இடத்தை எடப்பாடி பழனிசாமி அவருடைய அணி பெற்றுவிடுமா என்று கேள்வி கேட்டோமே. ஆனால் அது கேள்விக்குறிதான். என்ன காரணம் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட தற்பொழுது இருக்கக்கூடிய அவரது தரப்பு ஆதரவு சட்டமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை 62. ஏன்னா கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை இலையில போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள் 66. ஐயா OPS அவர்கள் உட்பட 4 பேர் புரட்சித் தலைவர்களுடைய விதி காக்கப்பட வேண்டும், தொண்டருடைய உரிமை காக்கப்பட வேண்டும் என்று தர்மயுத்தம் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அப்படி பார்த்தால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட 62 சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு தான் இருக்கிறது. அப்ப மீதி இருக்கக்கூடிய 6 சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு யார் தருவா? எப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போடக்கூடிய அந்த 2 வேட்பாளர்களும் வெற்றி பெற்றதாக அறிவிக்கலாம்? இது ஜனநாயக படுகொலை இல்லையா? ஒரு தேர்தல் நடத்தி இவங்க தான் வெற்றி பெற்றாங்க, இவங்க வெற்றி வாய்ப்பை இழந்திருக்காங்கன்னு சொல்லணும். இல்ல 2 வேட்பாளர்கள் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட ஆதரவு நிலைப்பாடு இருக்கிறது, ஆகையினால போட்டியின்றி இவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் அது ஏற்புடையதாக இருக்கும். அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையை 62. பாஜக ஆதரவு கொடுத்தாலும் கூட அது 66 சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவாகத்தான் இருக்கும். காரணம், பாஜக 4 சட்டமன்ற உறுப்பினர் தான் இருக்கிறாங்க. அப்ப ஐயா OPS அவருடைய ஆதரவு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய அந்த வேட்பாளர்களுக்கு கிடைத்தால் மட்டும்தான் அந்த வேட்பாளர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா பாமகவினுடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு எடப்பாடி பழனிசாமி தரப்பிற்கு தேவைப்படும். அப்படி இவங்க ஆதரவு கொடுத்தா தானே அவர் வெற்றி பெற்றதாக அறிவிக்க முடியும். அப்ப இத்தனை சிக்கல்கள் இருக்கும் பொழுது திமுக தெளிவா 4 வேட்பாளர் தான் போட்டிருக்காங்க. ஒருவேளை அவங்க 5 வேட்பாளர்கள் போட்டிருக்கும் பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2 வேட்பாளர்கள் போட்டிருக்கிறார் அப்படின்னா 7 வேட்பாளர்களாக களத்துக்கு வந்துருவாங்க. அப்ப தேர்தல் நடத்தி தான் ஆகணும். அப்படி தேர்தல் நடத்தும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவாக குறைந்த எண்ணிக்கையில தான் சட்டமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை இருக்கிறது. ஆகினால 2 வேட்பாளர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த நிலை வரும். ஆனா திமுக என்ன நினைக்குது, அப்படி நம்ம 5 வேட்பாளர்களை போட்டோம் அப்படின்னா நாளைக்கு அதிமுக ஒருங்கிணைவதற்கு அது ஒரு சூழலை ஏற்படுத்தி விடும். ஆமா, அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவு யார் கொடுப்பா என்கின்ற கேள்வி வரும். அப்படி வரும்போது ஐயா OPS உடைய ஆதரவு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தேவைப்படும். அப்ப ஒருங்கிணைந்த அதிமுக உருவாவதற்கான ஒரு சூழல் அங்கே எழக்கூடும். அப்படி ஒருங்கிணைந்த அதிமுக உருவாயிட்டா 2026 எளிமையா திமுகவை வீழ்த்திடுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம ஏன் ஒரு மாநிலங்களவை உறுப்பினருக்காக பிரிந்திருக்கக்கூடிய பிளவுபட்டிருக்கக்கூடிய அதிமுகவை ஒன்று சேர்த்து விட வேண்டும் என்பதற்காக ரொம்ப தெளிவாக காய் நகர்த்தி திமுக 4 வேட்பாளர் தான் போட்டிருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2 வேட்பாளரை போடட்டும், அவங்க வெற்றி பெற்று கூட போகட்டும்னு சொல்லிட்டு தான் அவங்க எண்ணி கொண்டிருக்கிறாங்க. மறுபக்கம் பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 வேட்பாளர் அறிவிச்சாங்கல்ல, தனபால் அவர்களையும் இன்பதுரை அவர்களையும் கடுமையான அப்செட்ல முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. நேற்றைய தினம் கூட பொள்ளாச்சியில ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொள்வதற்காக ஜெயக்குமார் அவர்கள் போய் கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட வேளையில செய்தியாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க, ஏங்க இது போல மாநிலங்களவை உறுப்பினருடைய வேட்பாளரை உங்களுடைய தரப்பு அறிவிச்சிருக்கிறாங்களே, உங்களுக்கு அறிவிக்கப்படும் என்று பேச்செல்லாம் அடிபட்டு கொண்டிருந்தது, உங்களுக்கு அறிவிக்காததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த கேள்வியை கேட்கிறாங்க. நான் பொள்ளாச்சி வரைக்கும் அவசரமா போயிட்டு இருக்கேன், போயிட்டு என்னன்னு பேசுறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதற்கு காரணம் என்ன? அதிருப்தியில் இருக்கிறாரு. உண்மையிலே ஜெயக்குமார் கடுமையான அதிருப்தியில் இருக்கிறாருங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவோடு கூட்டணி வச்சுட்டாரு அப்படின்றது ஒரு காரணம். இதற்கு முன்பாகவே 2 மாநிலங்களவை உறுப்பினர் சீட்டு 2022 தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்த பொழுது
அப்பயும் இதே ஜெயக்குமார் அவர்கள் தனக்கு அந்த வேட்பாளராக போட்டியிடக்கூடிய வாய்ப்பை தரவில்லை என்கின்ற காரணத்திற்காக தான் ஒன்றாக இருந்த அதிமுகவை பிளவுபடுத்தினார். அப்படி இருக்கக்கூடிய ஜெயக்குமார் தற்பொழுது அமைதியாக நான் பொள்ளாச்சி வரைக்கும் போயிட்டு வர்றேன், போயிட்டு வந்து பதில் சொல்றாரு அப்படின்னா அவர் திமுகவிற்கு போகலாம், இல்ல உள்ளேயே இருந்து எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை கேள்விக்குறியாக்கலாம், கட்சியை மேலும் ஒரு பிளவுபடுத்தலாம், அதை நோக்கி கூட அவர் போகலாம். அதற்கு காரணம் பாஜகவோட எடப்பாடி பழனிசாமி வைத்திருக்கக்கூடிய கூட்டணி. என்ன காரணம்னு கொஞ்சம் உள்ள இறங்கி பார்க்கணும். ராயபுரம் தொகுதியில் இஸ்லாமியர்களுடைய வாக்கு ஏறக்குறைய 30,000 வாக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது பாஜகவோடு கூட்டணி வைக்கின்ற காரணத்தினால ராயபுரத்தில் 2026 ஜெயக்குமார் அவர்கள் மீண்டும் போட்டியிட்டாலும் கூட வெற்றி பெறுவது கேள்விக்குறி. சரி பரவாயில்ல, நம்ம சட்டமன்ற தேர்தலில் தோல்வியேற்றாலும் கூட 2029 நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயக்குமார் அவருடைய மகனான ஜெயவர்தன் அவர்களை போட்டியிட வைத்து வெற்றி பெற வைத்து சென்ட்ரல்ல மினிஸ்டர் ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஜெயக்குமார் அவர்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் அங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்குல்ல. தென் சென்னையை பொறுத்தவரை பாஜக தொடர்ந்து அந்த தொகுதியை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தற்பொழுது 2026 சட்டமன்ற தேர்தலின் பொழுதே கூட அதிமுக பாஜக கூட்டணி வந்து உறுதியாயிருச்சு. அப்ப 2029 இதே அலைன்ஸ் வந்து தொடர்வதற்கான வாய்ப்பு அதிகம். அப்படி இருக்கும் பொழுது பாஜக 2029 தென் சென்னை தொகுதியை உறுதியா நாங்க போட்டியிடுவோம் சொல்லிட்டு கேட்டு பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம். அப்படி இருக்கும்பொழுது தானும் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்டு வெற்றி பெற முடியாது, தன்னுடைய மகனையாவது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வைத்து வெற்றி பெற வைத்து மத்தியில் அமைச்சராக்கி பார்க்கலாம் என்று ஜெயக்குமார் அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தாரே. ஆனால் அதற்கும் ஒரு முற்றுப்புள்ளியானது தற்பொழுது வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால நமக்கு இங்கிருந்து எந்த ஒரு கெயினும் கிடையாது. நம்ம திமுகவிற்கு போனால் கூட நம்ம சட்டமன்ற உறுப்பினர்களாக வரலாம், நம்ம அமைச்சராகலாம், வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய மகனுக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக போட்டியிடக்கூடிய வாய்ப்பை பெறலாம். அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பின்னால போகணும், நமக்கு என்ன இதில் ஆதாயம் இருக்கு என்று சொல்லி ஜெயக்குமார் அவர்கள் நினைத்து கொண்டிருப்பதாக ஒரு தகவலும் சொல்லப்படுகிறது. அது எந்த அளவுக்கு போகும் சொல்லி தெரியல. அவருடைய எல்லை அதிமுகவை பிளவுபடுத்த போறாரா, இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக ஒரு அணியை திரட்டி எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை கேள்வி கேட்க போகிறாரா, இல்லை இந்த பிரச்சனையே வேணாம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட எந்த ஒரு மிகப்பெரிய பலமும் இல்லை, எடப்பாடி பழனிசாமியோட ஒரு ஈர்ப்பு சக்தியும் இல்லை, 2026 ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய அந்த வியூகமும் எடப்பாடி பழனிசாமி அப்படி இல்லை, ஆகினால் நம்ம திமுகவுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு திமுகவுக்கு போகக்கூடிய வேலைகளை முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் செய்ய போகிறாரா என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்படி பல சிக்கல்களில் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவருடைய அணியினரும் பயணித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மாநிலங்களவை உறுப்பினர் வேட்பாளராக போட்டியிடக்கூடிய அதிமுகவுடைய வேட்பாளர்களுடைய படிவத்தில் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையெழுத்து போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி அவர்களும் பெங்களூரு புகழேந்தி அவர்களும் ஒரு புகார் மனுவை தேர்தல் ஆணையத்தில் கொடுத்திருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இரட்டை இலை சம்பந்தமாக இறுதி விசாரணையானது தேர்தல் ஆணையத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அந்த விசாரணை முடியும் வரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவுடைய தலைமை கிடையாது என்பதை வாதமாக வைத்து தான் புகார் மனுவை தேர்தல் ஆணையத்தில் கொடுத்திருக்கிறாங்க. அதே போல தற்பொழுது கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட 2 மாநிலங்களவை உறுப்பினரை பெறுவதற்கான போதிய சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு இல்லை. இதையும் கூட ஒரு புகார் மனுவாக தேர்தல் ஆணையத்தில் போய் யாரேனும் கொடுக்கக்கூடும். அப்படி புகார் மனுவானது கொடுக்கக்கூடிய பட்சத்தில் தேர்தல் ஆணையம் வந்து தேர்தலை நடத்துங்க, அந்த தேர்தலில் வேட்பாளர்கள் நிற்கட்டும், அவர்களுக்கு ஆதரவாக யார் யார் வாக்களிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உண்டான அந்த வெற்றி பெறக்கூடிய அந்த வாக்குகளை பெற்றால் அவங்க வெற்றி பெற்றதாக அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடும். அப்படி போகக்கூடிய பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் 2 மாநிலங்களவை உறுப்பினரை பெற முடியுமா அவருடைய அணியினரால்? அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி தரப்பினரால் இந்த 2 மாநிலங்களவை உறுப்பினர் வேட்பாளர்களையும் வெற்றி பெற வைக்க முடியுமா? ஐயா ஓபிஎஸ் அவருடைய ஆதரவு இல்லாமல் அப்போ இதெல்லாம் வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கத்தான் செய்கிறது. நம்ம ஒன்றா இருக்கிற வரைக்கும் நமக்கு பலம், நம்ம ஒற்றுமை இல்லாமல் ஒருவருக்கொருவர் இங்கே நீயா நானா என்கின்ற பிரச்சனை வந்துவிட்டால் அதிமுக என்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கம் காணாமல் போய்விடும். இன்னைக்கு அதிமுகவை அழிக்க பல கூட்டம் கிளம்பி இருக்கிறது. கழகத்தை காக்க வேண்டுமேயானால் பிரிந்திருக்கக்கூடிய சக்திகள் ஒன்றுபட வேண்டும், அதை நோக்கி பயணிப்போம். இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னுடைய தலைமையில் தான் அதிமுக இருக்குன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக பயணம் பண்ணி கொண்டிருந்தாரே. ஆனால் 2026 அதிமுகவிற்கு முடிவுரைய நம்மளுடைய உயிராக இருக்கக்கூடிய கழகத்திற்கு முடிவுரைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எழுதி விடுவார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய தலைமையில் ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கிடுவோம். தீய சக்தி திமுக ஆட்சிக்கு விடை கொடுத்துடுவோம். நன்றி, வணக்கம்.